டேய் தம்பிக்கு இன்னைக்கு முதல் நாள் ஜூஸ் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துரு. छोटू भाई ये पाइनएप्पल कट करेगा, उसके बाद में इसमें डालेगा, जार में डालेगा, उसके बाद में शक्कर डालेगा, आइस डालने के बाद में थोड़ा पानी डाल के. என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க பாஷையில் பேசினா எப்படி புரியும்? தமிழில் பேசினா தான் எனக்கு புரியும். அதானே நமக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லி கொடுத்தா தானே புரியும். அப்போது பசங்க படிக்கிற சப்ஜெக்டையும் அவங்க யோசிக்கிற தினம் பேசுகிற மொழியில் சொல்லி கொடுத்தா தானே புரியும். சிட்டி கிளாஸஸ் பசங்க ஈஸியாக புரிஞ்சுக்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸை தமிழில் சொல்லிக் கொடுக்கும் ஒரே ஆப் சிட்டி கிளாஸஸ். உடனே டவுன்லோட் பண்ணி படிங்க. அந்த சில பிளான்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதோட ஆர்கன்ஸோட எக்ஸ்ட்ரா தேவையை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் மாடிஃபிகேஷன். ஓ, கேரட் ஜூஸ் பிடிக்காதா உங்களுக்கு? கேரட் உனக்கு ஃப்ரூட்டா? பின்ன வெஜிடபிளா? கேரட் ஃப்ரூட் இல்லடா, கேரட் ரூட்டா. ரூட்டோட மாடிஃபிகேஷன் நீ பார்த்தனா, இந்த ரூட் இருக்குல்ல, அது வந்து அந்த பிளான்ஸோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கும். இது எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நீ கேட்டனா, 1 ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், 2வது மெக்கானிக்கல் சப்போர்ட், 3வது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் 4வது அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ். டே இதில் ஏதாவது சொல்லி தெரியுமாடா உனக்கு? இந்த ஃபுட் ஸ்டோரேஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கிற ரூட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அதோட ஷேப்பை வச்சு நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். புரியுதா? புரியுதா? கேரட்ன்றது ஃப்ரூட் கிடையாது, மாடிஃபையான ரூட்னு. புரியுதா? புரியுது கோபால், புரியுது. சரி அல்லாதடா, வாயில கேவி. அடுத்து ஒரு ரூட் வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட்காக மாடிஃபை ஆகும். அந்த மாதிரி மெக்கானிக்கல் சப்போர்ட்காக மாடிஃபை ரூட் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒன்று ப்ராப் ரூட், ஒன்று ஸ்டில்ட் ரூட், இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா வந்து என்னது சொல்லு? கிளைம்பிங் ரூட். அடச்சே, கரண்ட் போயிடுச்சா? ஆனால் இந்த கரண்டால் கூட என்னை தடுக்க முடியாது. தெரியுது, சின்ன வயசுல ஆலமரத்து கிளையை பிடிச்சி நீ ஊஞ்சல் வளர்ந்தது இல்லை? அதெல்லாம் வந்து அந்த மரத்தோட கிளைகள் கிடையாது, ரூட்டு. அவ்வளோ பெரிய மரத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் தேவைப்படும். அதனால தான் ஆலமரத்தை வந்து என்ன பண்ணோம்னா வந்து அதோட ஹரிசாண்டல் பிரான்ச்சஸில் வர்டிக்கலாக ஒரு ரூட் வந்து மண்ணுக்குள்ளே இறங்கி அந்த ட்ரீக்கு தேவையான சப்போர்ட்டை எடுத்துக்குது. இதுக்கு பேர் தான் வந்து ப்ராப் ரூட். ஓ, அதான் ரூட்ஸா? ஆமாம். அடுத்து பொங்கலா? பொங்கல் செலிப்ரேஷனில் கரும்பு வாங்குவோம்ல, அந்த கரும்பில் இருக்கிற நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா அதில் அட்வென்டிஷியஸ் சொல்லிட்டு ரூட் வளரும். இந்த ரூட்ஸ் தான் கரும்பு வளரும் போது அதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்குது. இந்த ரூட்ஸ்க்கு பேர் தான் ஸ்டில்ட் ரூட். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது கிளைம்பிங் ரூட்ஸ். இந்த கிளைம்பிங் ரூட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தோன்னா பீட்டில் பிளான்ட்டில். அதான்டா வெத்தலை செடி. இந்த வெத்தலை செடியை நீ நல்லா உத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அதில் இருக்க நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸில் சின்னதாக ரூட்ஸ் இருக்கும். இந்த ரூட்ஸ் தான் வந்து பிளான்ட்ஸ் வளர்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? இப்படி தான் வந்து பிளான்ட்ல இருக்க ரூட்ஸ் வந்து செடி வளர்கிறதுக்கான தேவையான சப்போர்ட்டை கொடுக்குது. ஏன் சார், நீங்கள் சயின்ஸ் நிறையா படித்து வேலை எதுவும் கிடைக்காம இப்படி ஆயிட்டீங்களோ? இப்படின்னா இப்படி சொல்றா, நான் பைத்தியமா? இல்லை சார். கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்ம அடுத்து பார்க்க போகிறது கேசஸ் எக்ஸ்சேஞ்ச். நம்ம எல்லாருக்குமே தெரியும்டா, பிளான்ட் வந்து அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு. ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து நீ லீஃபில் தான் நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க. ஆனால் அதுதான் இல்லை. இந்த கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் இந்த பிளான்ட்ஸில் இருக்க ரூட்ஸ்லையும் நடக்குதுன்னு நீ நம்பியா? ஐயோ சார், நான் எதுவுமே நம்பலை சார், நீங்களே சொல்லுங்கள் சார். இந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, இதில் இருக்க ட்ரீஸ் எல்லாமே வந்து தன்னோட ரூட்ஸில் தான் ப்ரீத் பண்ணிகிட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? அதாவது கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு ஆவிசேனியான்ற ட்ரீல வந்து பார்த்தோன்னா ரூட்ஸ் வந்து சாயிலுக்கு வெளியே சின்ன குச்சி மாதிரி இப்படி நீட்டிகிட்டு இருக்கும். ப்ரீதிங் வந்து அதுக்கு அப்படி தான் நடக்குது. இதனால தான் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட சாயில் வந்து இன்னும் மோசமான கண்டிஷனில் இருந்தாலுமே அதால் சர்வை பண்ண முடியுது. இந்த மாதிரி பிளான்ட்ஸில் இருக்க ரூட்ஸுக்கு பேர் என்ன தெரியுமா? ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆர் நியூமோட்டோஃபோர்ஸ். என்னடா டவுட்டா? கிளு. ஏன் சார், என்னை எப்படி கடத்துனீங்க? ஏன்டா உயிரை கொடுத்து நான் உனக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன். நீ என்ன கேட்ட? அது இல்லை, எல்லா படத்துலையும் கடத்த மாதிரி காட்டுவாங்க, ஆனால் எப்படி கடத்துறேன்னு காட்ட மாட்டாங்க. தனியால் எப்படி கடத்துனீங்கன்னு தான் கேட்டேன்.
இப்போ நம்ம கடைசியாக ஃபைனலாக பார்க்க போகிற பிளான்ட் என்னென்னா பாராசிட்டிக். எந்த ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கோ, லைக் இந்த கொசு, அதுக்கப்புறம் நாயில் இருக்க உனி, இதெல்லாம் தான் நம்ம பாராசிட்டிக்னு சொல்லுவோம். இப்போ உனக்கு பிளான்ட்ஸினோட என்ன ஞாபகம் வருது? ரொம்ப அமைதியான அழகான ஒரு ஆர்கானிசம் தானே. ஆனால் இந்த பிளான்ட்ஸ்லாம் பாராசிட்டிக் பிளான்ட்ஸ் இருக்குடா. உதாரணத்துக்கு கஸ்கட்டா அப்படின்ற ஒரு பிளான்ட் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அது என்ன பண்ணுன்னா ஹோஸ்ட்ரியை நல்லா சுற்றிக்குமா. சுற்றிட்டு ஹாஸ்ட்ரியான்னு சொல்லப்படுற அதோட சக்கிங் ரூட்ஸை வச்சு அந்த ஹோஸ்ட்ரி கிட்டேருந்து நல்ல தேவையான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். புரியுதா? ஜூஸ் போட்டது ஒரு குத்தமா, இதுக்கு போய் என்னை கடத்திக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி, சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். இப்படிதான்டா பிளான்ட்டு அதோட ரூட்டுக்கு தேவையான மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா உனக்கு? ரூட் வந்து அதோட ஃபுட் ஸ்டோரேஜுக்கு, மெக்கானிக்கல் சப்போர்ட்டுக்கு, கேசியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு, கடைசியாக அதர் வைட்டல் ஃபங்க்ஷனுக்கு மாடிஃபை பண்ணிக்குதுன்னு. புரியுது சார், நல்லா புரியுது சார். கேரட்டை ஃப்ரூட்டுன்னு சொன்னது தப்பு தான், ஒத்துக்கிறேன். இனிமேல் நான் ஜூஸே போடலை, போதுமா? இப்போ போகலாமா? நான் கிளம்பட்டுமா? ஒரு நிமிஷம். போன வாட்டி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் அதில் உள்ள ஃபார்ம்ஸ் பார்த்தோம்ல, இப்போ நம்ம பார்த்தது மெக்கானிக்கல் சப்போர்ட், அதாவது பிளான்ஸோட சப்போர்ட்காக மாடிஃபை ஆகிற ரூட்ஸ். இதில் மொத்தம் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது: ப்ராப் ரூட்ஸ், ஸ்டில்ட் ரூட்ஸ், கிளைம்பிங் ரூட்ஸ். அடுத்தது கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எப்படி ரூட்ஸ்லாம் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். கடைசியாக பார்த்தது அதர் வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது ரூட்ஸ் எப்படி அடுத்த பிளான்ட்லேருந்து எனர்ஜியை உறிஞ்சு எடுத்துக்குதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸ். ஒரு நிமிஷம், பிளான்ஸில் ரூட் மட்டும்தான் மாடிஃபை ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கியா?